வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை. ஆர்ஆர் வந்து உங்களுக்கே தெரியும், டேபிள் டாப்பர். மும்பை வந்து ஒரு சான்ஸ் பார்க்குறாங்க திரும்ப உள்ள வரலாம்ட்டு. பட்டு ஜெய்ப்பூர் பிச்சு கொஞ்சம் ராஜஸ்தான் தான் சாதகமாக இருக்கும். யார் திறமையாக விளாட்றாங்களோ வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டியூலாம் வரும்னால கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பிச்சில். ஃபஸ்ட்டு பேட்டிங் ராஜஸ்தான் 2 டைம் பண்ணி அதை வந்து நம்ம யார் கூட லக்னோ கூடயும் டெல்லி கூடயும் கிட்டத்தட்ட 190 மேலே ரன் அடித்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. பட்டு கடைசியாக விளாண்ட ஜிடி வந்து ஒரு 193 வந்து சேஸ் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். மெயினாக வந்து மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை வந்து பாயிண்ட் டேபிளில் வந்து எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா, அவங்க வந்து 7th பிளேஸில் இருக்காங்க நண்பர்களே. நல்ல அருமையான பிளேஸில் இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க நண்பர்களே. ஆஃப்டரில் 3 கேமுக்கு அப்புறம் மும்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கேம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு 4 மேட்ச்சில் 3 மேட்ச் நம்ம கூட மட்டும் தான் தோற்றுருக்காங்க. டெல்லி கூட, பஞ்சாப் கூட, அப்போ இன்னொரு டீம் யார் கூட ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு டீம் டெல்லி, பஞ்சாப்பு, இன்னொன்று யார் கூட ஜெயிச்சாங்களே, ஆர்சிபி. 3 மொக்க டீமு. 3 மொக்க டீமு கூடயும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து இது கொஞ்சம் டஃப்பான டீமு. பும்ரா ஒருத்தர் தான் இருக்காப்புல. வேறு யாருமே பும்ராவால் அந்த 3 மேட்சுமே ஜெயித்தாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரோஹித் சர்மா நல்லா விளாட்றாப்புல. டேபிள் டாப்பர் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 6 கேம் 7ல் சஞ்சு சாம்சன் 776 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸ்ட்ரைக் ரேட்டு 155. ரியான் பராக் 318 ரன் அடிச்சிருக்காப்புல. 161 ஸ்ட்ரைக் ரேட்டு. பட்லர் 250 ரன் அடிச்சிருக்காப்புல. 147 ஸ்ட்ரைக் ரேட்டு. கிட்டத்தட்ட இவங்க மட்டும் 844 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸ்ட்ராங் பேட்டிங் சைடு. மும்பை நீடு அதர் 6th பொசிஷனில் இருக்காங்க. பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. பும்ரா வந்து 13 விக்கெட் எடுத்திருக்காப்புல. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 5.96. கோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா போடுறாப்புல, ஒரு மேட்ச் ஒரு மாதிரி போடுறாப்புல. பவுலிங் மிச்சம் தான் நல்லா போடுறாப்புல. பேட்டிங் மிச்சம்னா புழக்கிறான்னு போட்டு பஞ்சாப் கூட நல்லா போட்டாப்புல. அது பவுலிங் மிச்சம் நல்லா போட்டாப்புல. கிட்டத்தட்ட 10 ரன் பேர் ஓவர் கொடுக்குறாப்புல. சரிங்களா. இப்போ 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்துருக்கிறாப்புல. அப்புறம் மும்பை வந்து ரொம்ப டிசப்பாயிண்டாக போய்கிட்டு இருக்குது. எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10.11 போயிட்டுருக்கு அவங்க பவுலிங் எக்கனாமிக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 31.67 போய்கிட்டுருக்கு. ஆகாஷ் மதுவால், கார்த்திக் பாண்டியா எல்லாமே ஒரு 5 கேமில் வந்து பவுலிங் போட்டாங்க. எல்லா ஓவர்லையும் கிட்டத்தட்ட 11 ரன்னுக்கு மேலே வந்து ரன்னும் கொடுத்துருக்காங்க. 9 விக்கெட்டு தான் எடுத்துருக்குறாங்க. கோபால், சாவ்லா போல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் கோபாலுமே அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் பண்ணல. நபி ஓரளவுக்கு பண்ணுறாப்புல. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராயல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் மும்பையில் வச்சு 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. வாங்கக்கடையில் போட்டு பொழப்பொழும் பிறந்தாப்புல. 2 போல்ட்டு 3 for 22. 2 ஓவரில் மேட்ச் முடிச்சு விட்டாப்புல. 125-9 அதான் இந்த ஐபிஎல்லில் முடிச்சு விட்டாங்க. பராக் ஒரு 39 பாலுக்கு 54 ரன் அடித்தாப்புல. ராயல்ஸ் வந்து ஒரு 16 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. ஜெய்ஸ்வால் தான் கொஞ்சம் இது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் சந்தீப் சர்மா வருவாங்கன்னு தெரில, இன்னும் கிளியர் பண்ணல. ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு, பராக்கு, ஸ்கெட்மயர், ஜோரல், பொபல், அஸ்வின், போல்ட்டு. அஸ்வின் இந்த ஐபிஎல்லில் பெர்ஃபார்மன்ஸே இல்லை எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. ரொம்ப டவுனாக இருக்குது அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸு. போல்ட்டு ஓகே, ஆஃபீஸ் கான் ஓகே, குல்தீப் சன் ஓகே, ஜகல் ஓகே. சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரோட டீம் பேட்டிங் கொஞ்சம் மும்பைக்கு வந்து பெரிய இது. ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப, அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் டீமை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இஷான் கிஷன், ரோஹித், சூர்யா, கார்த்திக், திலக்கு, டீம் டேவிட், நபி, ஷெபாட், கோபால், பும்ரா, கோட்ஸே, ஆகாஷ் மதுவால் ஓகே. ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 625 ரன்னு, ஆவரேஜ் 48, ஸ்ட்ரைக் ரேட் 163. மோர் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 625 ரனில் பவர் பிளேலே அடிச்சிருக்காப்புல. 361 ரன் அடிச்சிருக்காப்புல போன சீசனில். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வெறும் 121 ரன் தான் அடிச்சிருக்காப்புல. டோட்டலாகவே 17 தான் ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட் 145. பராக்கு, சஞ்சுன் வந்து நல்லா ஒரு பொறுப்பாக விளையாடுறதுனால அவங்க டீம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து போயிட்டுருக்குறாங்க.
அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. ஜெய்ஸ்வால் ஹேஸ் பின் டிஸ்மிஸல் 6 out of 7 இன்சைட் த பவர் பிளே. இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 7 கேமில் 6 கேம் வந்து பவர் பிளேக்கு முன்னாடியே அவுட் ஆகிருக்காரு. கோட்ஸையும் பும்ரா சேர்ந்து கிட்டத்தட்ட 25 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஐபிஎல்லில். பராக் வந்து 20 6 அடிச்சிருக்காப்புல 7 இன்னிங்ஸில். பட்லர் ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 95 இருக்குது அகேன்ஸ்ட் பும்ராக்கு அகேன்ஸ்டாக. 2 டைம் அவுட் ஆகிருக்காப்புல. 8 டைமில் 2 டைம் அவுட் ஆகிருக்காப்புல. 65 பால் 62 ரன் அடிச்சிருக்காரு பும்ராவுக்கு அகேன்ஸ்டாக. சகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 4 கேம்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காப்புல ஜெய்ப்பூரில். ராயல் சேலஞ்சர்ஸ் வந்துச்சு. ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd பெஸ்ட் ஆவரேஜ், 2nd பெஸ்ட் எக்கனாமிக் வித் பாலில் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு போட்டிருக்காங்க. 8.73 பெஸ்ட் எக்கனாமிக்கில் போட்டிருக்காங்க. 27.79 ஆவரேஜ் போட்டிருக்காங்க நண்பர்களே. சவாய் மாங்கடே ஸ்டேடியம் ஹாஸ்டட் 4 கேம்ஸு. ராயல் சேலஞ்சர்ஸ் ஃபஸ்ட்டு 3 வந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பேட்டட் ஃபஸ்ட்டு வந்து 3 கேமில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணிக்கிறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸு. அதில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 193, 185, 196 சரிங்களா. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். பட் ஃபைனல் கேமு ஹை ஸ்கோரிங் கொஞ்சம் ஒன்று பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கவுஹாத்தியில் விளாட போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அது ஒரு ஹோம் கிரவுண்டு தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா இதில் வந்து 193, 185, 196 இதில் வந்து ஏதோ ஒரே ஒரு ஸ்கோர் மட்டும் சேஸ் பண்ணாங்க. மற்ற ரெண்டுமே சேஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே சரிங்களா. இப்போது ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மேட்ச்சில் RR 14 மேட்ச்சு, மும்பை 16 மேட்ச்சு. RR வந்து பேட்டிங் பெஸ்ட்டில் 3 டைம், மும்பை வந்து 8 டைம். RR பேட்டிங் செகண்டில் பார்த்தீங்கன்னா 11 டைம், மும்பை 8 டைம். டாஸ் பார்த்தீங்கன்னா RR வந்து கிட்டத்தட்ட 17 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. 5 டைம் வந்து பேட் பண்ணிக்கிறாங்க. 12 டைம் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. மும்பை வந்து 13 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் வந்து 7 டைம், பவுலிங் வந்து 6 டைம் போட்டிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 212க்கு 7, மும்பை வந்து 214க்கு 4. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 159.03, அவங்க 162.23. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.93, அவங்க வந்து 5.6 மும்பை. மோஸ்ட் ரன் இப்போ ஆக்டிவ் கரண்ட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா சஞ்சு 602, சூரியகுமார் யாதவ் 414. மோஸ்ட் விக்கெட் சகல் 6, பும்ரா 17. பெஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் பெஸ்ட்டு பவுலிங் விக்கெட் பார்த்தீங்கன்னா சகல் 3/11, பும்ரா 4/20. சவாய் மான்கடே ஸ்டேடியம் இங்கே வந்து RRம் மும்பையும் கிட்டத்தட்ட 8 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் மும்பை 2 மேட்ச் தான் வின் பண்ணிக்கிறாங்க. அது 2012க்கு அப்புறம் மும்பை இங்கே வின் பண்ணவே கிடையாது. 6 மேட்ச்சு RR வின் பண்ணிக்கிறாங்க. அதில் பேட்டிங் பெஸ்ட்டில் RR 1 டைம், பேட்டிங் செகண்டில் 5 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. மும்பை வந்து பேட்டிங் பெஸ்ட்டில் 1 டைமும், பவுலிங் பெஸ்ட்டில் 1 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. ஓவரால் ஸ்டேட்டஸ் தீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச் 125 மேட்ச்சு. பேட்டிங் பெஸ்ட்டு 50 டைம், பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 73 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. 2 மேட்ச் சூப்பர் ஓவர், டை இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. டாஸ் வின் பண்ணால் கேப்டன் வந்து 77 டைம் பவுல் பண்ணிருக்காங்க. 48 டைம் பேட் பண்ணிக்கிறாங்க. டாப் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தீஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா RR 61 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 41 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 20 மேட்ச் தோற்றுருக்காங்க. பிக்கெஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா RCBக்கு அகேன்ஸ்டாக 112. பிக்கெஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா யூபி வந்து 10 விக்கெட்டு வித் 16 பால். க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா விதபுரா வின் பை 3 ரன்ஸ். க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ரயில்வே வின் பை 1 விக்கெட்டு. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் திஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 151. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.32. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை விக்கெட் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 23.9. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 138. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.62. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 24.71. ஓவரால் ஆவரேஜ் டேக்கன் இன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.9. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 24.29. மும்பை அண்டு RR திஸ் வென்னின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து RR 61 மேட்ச், 33 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. 41 டைம் வந்து டீம் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்சி ஸ்கோர் 214க்கு 2. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 556.31. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 1 விக்கெட் விட்டுருக்காங்க. மும்பை வந்து 9 மேட்ச் விளாண்டுருக்காங்க. டாஸ் வந்து 2 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. 3 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்சி ஸ்கோர் 174க்கு 5. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 142.11. இவங்க வந்து 5.78 பாலுக்கு 1 விக்கெட் விட்டுருக்காங்க.
பெஸ்ட் அதிக ரன்னில் இங்கே ஆர்ஆர் வந்து 87 ரனில் வச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மும்பை வந்து 37 ரனில் வச்சு வச்சுருக்காங்க. ஆர்ஆர் வந்து அதிக விக்கெட்னால் வந்து 9 விக்கெட்டு வித் 30 பாலில் கணக்கு வச்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து 10 விக்கெட் 12 பாலில் இங்கே வச்சுருக்காங்க. பரவாயில்லையே. ஆர்சிபி ஒஸ்ட்டு ரன்ஸ் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் வந்து ஆர்சிபி கூட 112 ரனில் வித்தியாசம் தோற்றுருக்காங்க. அதே மாதிரி மும்பை வந்து ஆர்ஆர் கூட 87 ரனில் தோற்றுருக்காங்க. அதிகமான விக்கெட்டில் தோற்றது பார்த்தீங்கன்னா மும்பை வந்து இங்கே 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. மும்பை வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் பரவாயில்ல. ஆர்ஆர் வந்து மும்பையை வந்து 7 விக்கெட் விற்று 11 பால் இருக்கும்போது தோக்கடிச்சிருக்காங்க. எல்லாமே செம்ம போட்டிங்காக இருக்குது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரஹானே 39 இன்னிங்ஸில் 1324, வாட்சன் 31 இன்னிங்ஸில் 930, சஞ்சு வந்து 30 இன்னிங்ஸில் 833. ஐஎஸ் ஸ்கோரு ரஹானே டிசிக்கு அகேன்ஸ்டாக 63 பாலுக்கு 105, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக பட்லர் 58 பாலுக்கு 100 இந்த சீசனில், வாட்சன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக 98. பெஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா சுமித் 4 இன்னிங்ஸில் 83.5, ராபர்ட் 4 இன்னிங்ஸில் 76, டெய்லர் 7 இன்னிங்ஸில் 67. ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு ஹார்ட்ஸ் 16 இன்னிங்ஸில் 156, பென்னி 154, பிராக்கு 152 9 இன்னிங்ஸில். மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா வாட்சன். மோஸ்ட் சிக்ஸஸ் 31 இன்னிங்ஸில் 43 சிக்ஸு, சஞ்சு 30 இன்னிங்ஸில் 26, ரஹானே 39 இன்னிங்ஸில் 20. ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஹானே 39 இன்னிங்ஸில் 149, வாட்சன் 31 இன்னிங்ஸில் 93, டிராவிட்டு 27 இன்னிங்ஸில் 93. மோஸ்ட் 30s அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஐஎஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவன் சுமித், டெண்டுல்கர் 163 ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டாக அடிச்சிருக்காங்க. பரவாயில்லையே அப்பா சாமி. சஞ்சு அண்ட் ஜோஸ் பட்லர் 148 ரன் ஆர்சிபி அகைன்ஸ்டாக. சஞ்சு அண்ட் பட்லர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டாக 138. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து திரிவேதி 32 இன்னிங்ஸில் 36, வாட்சன் 30 இன்னிங்ஸில் 24, கூப்பர் 14 இன்னிங்ஸில் 23. பெஸ்ட்டு எக்கனாமிக் மிஸ்ரா ஒரே ஒரு இன்னிங்ஸில் தான் மோட்டஸ்டா 3.75, நாயர் 4, கான் போட்டிருக்காங்க எவன் தெரில. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் சோஹில் தன்வீர் 7.13, கான் தாம்பே பிரவீன் தாம்பே 5 இன்னிங்ஸில் 8.9. அவ்வளோதான், மற்றபடிக்கு இதில் வர ஒன்றும் இல்லை நண்பர்களே. தேங்க்யூ. மொத்தம் இந்த யார் நல்லா விளாட்றாங்க ஜெயிக்கலாம் நண்பர்களே, அவ்வளோதான். ஆனால் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே எந்த மாதிரி வருதுன்ட்டு பார்க்க. நான் சொல்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி சந்தீப் சர்மா வளர வாய்ப்பில்லை. அங்கே அதே டீம் தான் போவாங்க. சகல் கடைசியாக விளாண்ட மேட்ச்லலாம் ஒவ்வொரு விக்கெட்டை எடுத்துருக்கிறாப்புல, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காப்புல. பரவாயில்ல, இங்கே ஸ்பின்னு கொஞ்சம் எடுபடும், அதனால் பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.